வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். பொது மன்னிப்பின் கீழ் தமிழக மீனவர்கள் 5 விடுதலை செய்யப்பட்டமை தமிழக அரசியல் அரங்கில் சூடு பிடித்துள்ள முக்கிய தலைப்பாக மாறியுள்ளது. தற்போது நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை நாட்டின் பல பகுதிகளிலும் தொடர்ந்து நீடிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிப்பு. கிளிநொச்சி பகுதியில் மக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் தனியாருக்கு சொந்தமான காணி அளவீடு செய்யப்பட்டுள்ளது. அனுராதபுரம் வைத்தியசாலையில் ஏற்பட்ட தீயினால் 30 கோடி ரூபாய் நட்டம். இனி விரிவான செய்திகள். தற்போது நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை நாட்டின் பல பகுதிகளிலும் தொடர்ந்து நீடிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இந்த காலநிலை வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் நீடிக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. மழை மற்றும் இடியுடன் கூடிய வானிலை வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் நிலவக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் சில பிரதேசங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். இடியுடன் கூடிய மழை மாலை வேளைகளில் வலுவடையக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மழை பெய்யும் வேளைகளில் வலுவான காற்றும் வீசும் என்பதால் கடலுக்கு செல்லும் மீனவர்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மின்னல் தாக்கத்துடன் கூடிய விபத்துகளில் இருந்து பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் பெய்த கடும் மழை தற்போது சற்று குறைவடைந்துள்ளது. எனினும் வானம் மப்பும் மந்தாரமாக காணப்படுவதாக அங்குள்ள எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். தொடர்ந்தும் அங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளதுடன் தொடர்ந்து மழை வலுவடையும் சந்தர்ப்பத்தில் குளங்கள் நிரம்பக்கூடிய வாய்ப்புள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் மேலும் தெரிவித்தார். திருகோணமலையில் பெய்து வரும் மழை காரணமாக பாடசாலைக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் பரீட்சைகளுக்கு செல்லும் மாணவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக அங்குள்ள எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிலவும் மழையுடன் கூடிய வானிலையின் காரணமாக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்படைந்துள்ளது. மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் தமது படகுகளை கரையோரத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். அங்குள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை என அங்குள்ள எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பேராசிரியர்கள் விடுதியில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க விசேட குழு ஒன்று ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த குழு சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை தயாரிக்கப்பட்டதாக சுகாதார அமைச்சின் பதில் செயலாளர் KAS கீரகல தெரிவித்துள்ளார். 6 மாடிகளை கொண்ட அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பேராசிரியர்கள் விடுதி 8 மாதங்களுக்கு முன்னர் நிர்மாணிக்கப்பட்டது. காலை 5:30 அளவில் கீழ்த்தளத்தில் உள்ள பேராசிரியர்கள் விடுதியில் MRI ஸ்கேன் இயந்திரத்தை பொருத்துவதற்கு திட்டமிட்டிருந்த பகுதியில் தீ பரவியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். சம்பவத்தை அடுத்து இந்த பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளர்கள் வைத்தியசாலையின் வேறு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த தொகுதியில் இயந்திரத்தை பொருத்துவதற்கு கடந்த 1 மாதமாக பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. மின்சார தொகுதியில் ஏற்பட்ட பிரச்சினை அல்லது மின்சார கசிவு இந்த தீ விபத்துக்கு காரணமாக அமைந்திருக்கலாம் என சந்தேகிக்கின்றோம். இந்த தீ விபத்து முற்றாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் எவரும் காயமடையவில்லை. நோயாளர்கள் மற்றும் வைத்தியசாலை பணியாளர்கள் எவரும் இந்த விபத்தில் காயமடையவில்லை. எனினும் இந்த தீயினால் 3 மில்லியன் பெறுமதியான MRI ஸ்கேன் இயந்திரம் சேதமடைந்துள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை மட்டத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அனுராதபுரம் மாநகர சபை தீயணைப்பு பிரிவினர், விமானப்படையினர், ராணுவத்தினர், போலீசார் மற்றும் வைத்தியசாலை பணியாளர்கள் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். இலங்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் தமிழக மீனவர்கள் 5 விடுதலை செய்யப்பட்டமை தமிழக அரசியல் அரங்கில் சூடு பிடித்துள்ள முக்கிய தலைப்பாக மாறியுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் இலங்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 5 விடுதலை செய்யப்பட்டமைக்கு மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகளே காரணம் என தமிழக பாரதிய ஜனதா கட்சி குறிப்பிட்டுள்ளது. மீனவர்களின் விடுதலை மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அளிப்பதாக தமிழக பாஜகவின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி, வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் ஆகியோர் மேற்கொண்ட முயற்சிகளே மீனவர் விடுதலைக்கு முக்கிய காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் இந்திய பிரதமர் ஆகியோரின் கூட்டு முயற்சியின் விளைவாக தமிழக மீனவர்கள் 5 விடுதலை செய்யப்பட்டமைக்காக தமது நாடு நன்றி கடன் பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் சிரேஷ்ட தலைவரான சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார். மீனவர்கள் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டதை அடுத்து சுப்பிரமணியன் சுவாமி அறிக்கை ஒன்றின் மூலம் நன்றி தெரிவித்துள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் தமிழக மீனவர்களை விடுதலை செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் மத்திய மாநில
இலங்கை அரசாங்கத்திற்கும் குறித்த மீனவர்களின் உறவினர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டதன் மூலம் அவர்களது குடும்பத்தினரின் வாழ்வு சிறப்புற செய்தமைக்கு மீனவ பிரதிநிதிகள் தமது நன்றிகளை தெரிவித்துள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. கிளிநொச்சி ஆணையரவு பகுதியில் ராணுவ தேவைக்காக மக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் தனியாருக்கு சொந்தமான காணி நில அளவை திணைக்கள உத்தியோகத்தர்களால் அளவீடு செய்யப்பட்டுள்ளது. எந்தவித அறிவிப்புகளுமின்றி இன்று காலை அளவீட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக காணி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவன் வணிகசூரியவை தொடர்பு கொள்ள மேற்கொண்ட முயற்சிகள் பயனளிக்கவில்லை. தாம் அதிகாரத்திற்கு வரும் பட்சத்தில் 72 மணித்தியாலங்களில் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை இல்லாது செய்வதாக ஜனசத்த முன்னணியின் தலைவர் பத்ரமுல்ல சீலரத்ன தேர தெரிவிக்கின்றார். வெளிநாட்டிலிருந்து நேற்றிரவு நாட்டை வந்தடைந்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். විදායක ජනාධිපති ධූරයේ විදායක ජනාධිපති ක්‍රමයට අපි ඇත්ත වශයෙන්ම කැමති නෑ. මම බලයට පත් වුණත් විදායක ජනාධිපති ක්‍රමය පැය 72ක් ඇතුළත நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை நாம் விரும்புவதில்லை. நான் அதிகாரத்திற்கு வந்தால் 72 மணித்தியாலங்களில் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை இல்லாது செய்வேன். நாடு தற்போது சீரழிந்து போயுள்ளது. நாட்டை பாதுகாப்பதற்காக ஜனாதிபதி தேர்தலில் நான் போட்டியிடுகின்றேன். ஜெனீவா சென்று சில தரப்பினருடன் நான் கலந்துரையாடி இருக்கின்றேன். இந்த நாட்டில் தீவிரவாதத்தை இல்லாது செய்து நாட்டை ஒற்றுமைப்படுத்தியுள்ளதை பாதுகாப்பதற்கு நீங்கள் எடுக்கின்ற தீர்மானம் என்ன என சில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் என்னிடம் கேட்டார்கள். நான் இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக இருந்தால் பொது வேட்பாளராக இந்த கட்சியில் முன்னிற்க தயார். அப்படி இல்லை என்றால் நான் தனியாக போட்டியிடுவேன். දෙකලා මගින් ඇත්ත වශයෙන්ම ඇතම් දේශපාලන පක්ෂ මාත් එක්ක සාකච්ඡා කරා. මේ රට ආරක්ෂා කරන්න නම් මේ රටේ පොදු අපේක්ෂකයා වශයෙන් මම ඉදිරිපත් වෙන්න කැමති ඕන පක්ෂකින්. එහෙම නැති වුණොත් මම තනිව මේ අවස්ථාවේදී තරඟ කරනවා. உயர் நீதிமன்றத்தின் நிலைப்பாடு தொடர்பில் சகோதரரிடம் கேட்டு சபைக்கு விரைவில் தெரியப்படுத்துமாறு எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா ஜோன் அமரதுங்க சபாநாயகர் சமல் ராஜபக்சவிடம் இன்று பாராளுமன்றத்தில் கேட்டுக் கொண்டார். இதேவேளை இன்று பிற்பகலின் பின்னர் எதிர்க்கட்சி மிகுந்த ஆச்சரியப்படும் என ஆளுங்கட்சியின் பிரதம கொறடா அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க விடுத்த கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் ஆளும் கட்சியின் பிரதம கொறடா இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் குறித்து அரசாங்கத்திடம் எதிர்க்கட்சி வினவிய சந்தர்ப்பத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது வேட்பாளர் தொடர்பில் அச்சமடைந்துள்ளமையா ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பை தாமதப்படுத்துவதற்கு காரணம் என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மன்னம்பெரும கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலளித்த ஆளுங்கட்சியினர் பிற்பகல் 1:30 பட்டாசுகள் கொளுத்தி விடயம் அறிவிக்கப்படும் எனவும் எதிர்க்கட்சி அந்த ஆச்சரியத்திற்கு காத்திருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச போட்டியிடுவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு ஏகமனதாக அனுமதி வழங்கியுள்ளதாக சிரேஷ்ட அமைச்சர் AHM ஃபவுசி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான யோசனை அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வாவினால் மத்திய செயற்குழுவிற்கு சமர்ப்பிக்கப்பட்டதாக அமைச்சர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு சுட்டிக்காட்டினார். நேற்று சென்ட்ரல் மீட்டிங் நடந்தது. மைத்ரிபால சிறிசேன போன மீட்டிங் மீன்ஸ் ரீட் பண்ணாரு. அதே நேரத்துல மைத்ரிபால சிறிசேன அன்றைக்குள்ள மீட்டிங்கை பத்தி விவரமா சொன்னாரு. அதுக்கு பிறகு நிமல் சிறிபால அமைச்சர் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதிக்கு 3வது முறை தேர்தலில் நிக்கலாம், மற்றபடி நிக்கலாம். அதனால அவர் ப்ரொபோஸ் பண்ணாரு மஹிந்த ராஜபக்ச தேர்தலில் நிக்க வேணும். நான் செகண்ட் ஆமோதிச்சேன். அதை எல்லாருமே ஏற்றுக்கொண்டாங்க. இதை மற்ற கட்சியோட இன்றைக்கு அவங்களுக்கும் அறிவித்த பிறகு கெசட்டுக்கு அனுப்பி கெசட் பண்ண பிறகு எலெக்ஷன் கமிஷனர் தான் தேர்தல் நாளும் நாமினேஷன் நாளும் தீர்மானம் செய்வார். போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் தமிழக மீனவர்களுடன் கைதான இலங்கை மீனவர்கள் 3வரையும் விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர்களது உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழக மீனவர்கள் 5 விடுதலை செய்யப்பட்டுள்ள போதிலும் யாழ் மீனவர்கள் இதுவரை விடுதலை செய்யப்படாமை வருத்தம் அளிப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் 2011ஆம் ஆண்டு தமிழக மீனவர்களுடன் கைது செய்யப்பட்ட மண்டிதீவு மற்றும் குருநகர் பகுதியைச் சேர்ந்த 3 மீனவர்களும் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மாலபே ரஜமவத்த பகுதியில் வசிக்கும் 25 பேர் டெங்கு நோய் தாக்கம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
கொழும்பு தேசிய அருங்காட்சியகத்திற்கு திருடர்கள் நுழைந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரிப்பதற்காக 2 அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அமைச்சின் உள்ளக கணக்காய்வாளர்கள் நாயகம் மற்றும் தேசிய அருங்காட்சியகத்தின் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் ஆகியோர் இந்த குழுவில் உள்ளடங்கியுள்ளதாக தேசிய மரபு உரிமைகள் அமைச்சின் செயலாளர் டாக்டர் நாந்த விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பிலான அறிக்கையை 1 வாரத்திற்குள் பூர்த்தி அடையும் என டாக்டர் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தேசிய அருங்காட்சியகத்திற்குள் 2 தினங்களுக்குள் முன்னர் திருடர்கள் நுழைந்த திருடர்கள் மேல் மாடியிலுள் 2 கதவுகள் பூட்டுகளை உடைத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். உடைக்கப்பட்ட கதவினூடாக கண்டி ராசதானி கடைசி மன்னனின் அரியாசனம், கிரீடம் மற்றும் வாள் அமைந்துள்ள பகுதியை சென்றடையலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. முழுமையாக முகத்தை மறைக்கும் தலைக்கவசங்களை தடை செய்வது தொடர்பில் இதுவரை எந்த தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இவ்வாறான தலைக்கவசங்களை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுக்குமாயின் எதிர்காலத்தில் அது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். முழுமையாக முகத்தை மறைக்கும் தலைக்கவசங்களை அணிந்தவர்களால் கடந்த காலங்களில் பல்வேறு கொள்ளை சம்பவங்கள் முன்னெடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வாறான சம்பவங்களை தடுப்பதற்கும் குற்றங்களை குறைப்பதற்கும் இந்த தலைக்கவசங்கள் தடை செய்யப்பட வேண்டும் என சிலர் வலியுறுத்தியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார்.